வாக்கு தீ பரவட்டும். முதலமைச்சர் வேட்பாளராக உங்களுக்கு முன்னால் நிற்கும் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 50 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார். 14 வயதில் அரசியல் ஆர்வம் வந்தது. பள்ளியில் படித்த காலத்தில் முரசொலியில் பணியாற்றினார். கல்லூரியில் படிக்கும் போதே தேர்தல் பிரச்சார நாடகங்கள் போட்டார். 1971 தேர்தலில் ஊர் ஊராக போய் நாடகம் நடத்தினார். முத்தமிழறிஞர் கலைஞரின் மகன் என்பதற்காக அரசியலுக்குள் வரவில்லை. கலைஞரின் எல்லா மகன்களும் அரசியலுக்குள் வந்து விட்டார்களா? இல்லை. அரசியல் ஆர்வத்தால் வந்தவர் இவர். அதுதான் அவருக்கு வினையானது. கலைஞரின் ஆட்சி 1976ஆம் ஆண்டு கலைக்கப்பட்ட போது கலைஞர் கைது செய்யப்படவில்லை, ஸ்டாலின் தான் கைது செய்யப்பட்டார். திருமணமாகி 5 மாதங்கள் தான் அவருக்கு ஆகி இருந்தது. சினிமாவில் காட்டும் ஜெயில் அல்ல அது, எலும்பு எண்ணப்பட்டது என்பார்களே, அவ்வளவு அடி வாங்கினார். ஓராண்டு காலம் சிறையில் இருந்தார். சாதாரண ஸ்டாலினாக உள்ளே போனவர் உறுதிமிக்க ஸ்டாலினாக வெளியே வந்தார். வந்ததும் அவருக்கு பதவிகள் காத்திருக்கவில்லை. தலைவரின் மகன் என்பதற்காக நேரடியாக தலைவர் ஆக்கப்பட்டவர் அல்ல அவர். இந்த இடத்துக்கு அவர் வருவதற்கு 50 ஆண்டுகள் ஆனது. கோபாலபுரம் இளைஞர் திமுக அமைப்பாளராக, ஆயிரம் விளக்கு பகுதி கழக பிரதிநிதியாக, இளைஞரணி அமைப்பாளர்கள் 5 பேரில் ஒருவராக, இளைஞரணி செயலாளராக, துணை பொதுச் செயலாளராக, பொருளாளராக, செயல் தலைவராக, இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வளர்ந்து நிற்கிறார். நான் தலைவர் கலைஞர் இல்லை. அவர் போல் பேச தெரியாது, பேசவும் முடியாது. அவரை போல் மொழியை ஆள தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவை கொண்டவனாக உங்கள் முன் நிற்கிறேன். திமுக லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட கட்சி. இதில் ஒருவர் பொறுப்புக்கு வருவதும் சிரமம், அதனை தக்க வைப்பதும் சிரமம். தலைவர் மகன் என்பதற்காக தடையில்லாமல் வந்துவிடவில்லை அவர். அவருக்கும் 1000 தடைகள் இருந்தது. அதை மீறி தனது உழைப்பால் வளர்ந்தவர் தான் தளபதி ஸ்டாலின். அதேபோல் நேரடியாக முதலமைச்சரானவர் அல்ல அவர். முதலில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் நின்று தோற்கிறார். பின்னர் தான் எம்எல்ஏவாக வெல்கிறார். சென்னை மாநகரத்தின் மேயராக 2 முறை இருந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சென்னையில் பார்க்கும் 11 பாலங்களை கட்டியது அவர்தான். மாநகராட்சி பள்ளிகளுக்கு ஒரு மரியாதை வந்தது இவரது காலத்தில் தான். சிங்கார சென்னை என்ற திட்டத்தை கொண்டு வந்து சென்னையை அழகுபடுத்தினார். சட்டமன்ற உறுப்பினராக, மாநிலத்தின் அமைச்சராக, துணை முதலமைச்சராக, எதிர்க்கட்சி தலைவராக, இன்று முதலமைச்சராக உயர்ந்து நிற்கிறார். இத்தகைய அரசியல் வரலாறும் வளர்ச்சியும் தொண்டும் வாழ்க்கையும் முதலமைச்சராக நினைக்கும் மற்றவர்கள் யாருக்காவது உண்டா என்றால் கிடையாது. இதில் பாதி கூட கிடையாது. இதில் கால் பங்கு கூட இருக்காது. இத்தகைய உழைப்பின் அடையாளமாக இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டியது இதுதான். சென்னை மாநகரத்தின் மேயர் ஆன போது நீங்கள் அரசியலுக்கு வராமல் போயிருந்தால் என்னவாக ஆகியிருப்பீர்கள் என்று ஒரு நிருபர் வணக்கத்துக்குரிய மேயர் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டார். நான் அரசியலில் தான் இருந்திருப்பேன், வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டேன் என்று சொன்னவர் அவர். ஒரு பேட்டிக்காக கூட வேற எதையும் சொல்லாதவர் அவர். அந்த அளவுக்கு அரசியலில் மொத்தமாக மூழ்கி போனவர் அவர். அதனால் தான் மக்களுக்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக அவரை பார்க்கலாம். மழை வெள்ளம் பாதிப்பு என்றால் ரெயின்கோட் போட்டுக்கொண்டு முதல் ஆளாக வெள்ள பகுதிகளை பார்க்க வந்து விடுவார். சென்னையில் மட்டுமல்ல, எந்த மாவட்டமாக இருந்தாலும் முதல் ஆளாக அவரை பார்க்கலாம். நீலகிரியில் நிலச்சரிவு என்று செய்தி வந்ததும் அங்கேயும் உடனே போய்விட்டார். மரங்கள் சரிந்து விழுந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் இருந்தார். கடலூரில் தண்ணீர் எந்த அளவுக்கு போகிறது என்று தெரியாத பகுதிக்குள் தைரியமாக வேட்டியை கட்டிக்கொண்டு நடந்தார். தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சியில் துப்பாக்கிச் சூடு நடந்து 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஊரே கந்தக காடாக, இரத்த காடாக இருக்கிறது. முதல் ஆளாக போனார். கரூரில் நடிகர் விஜய் தாமதமாக வந்ததால் அவரை பார்க்க வந்தவர்கள் தண்ணீர் இல்லாமல் மூச்சு திணறி 41 பேர் மரணமடைந்தார்கள். இதற்கு காரணமான விஜய் ஃப்ளைட் பிடித்து சென்னைக்கு வந்து விட்டார். ஆனால் நள்ளிரவில் ஃப்ளைட் ஏற்பாடு செய்து சென்னையில் இருந்து கரூர் போனவர் இவர்தான். கொரோனா என்ன மாதிரியான நோய், எத்தனை பேரை கொல்லப் போகிறதோ என்ற பீதி அடங்காத நேரத்தில் கொரோனா வார்டுக்குள் போனார். இதனால் என் மனைவி துர்கா 1 வார காலம் என்னிடம் கோபித்துக் கொண்டு பேசாமல் இருந்தார் என்று அவரே சமீபத்தில் சொன்னார். இளைஞரணி செயலாளராக இருந்த போதும் சரி, இன்று முதலமைச்சராக ஆன பிறகும் இந்த குணம் மட்டும் அவருக்கு மாறவில்லை. இதுதான் அவர். நடை பிரச்சாரத்தை இன்னும் விடாமல் கடைபிடிப்பவர் அவர்தான். தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்ட தலைவர் இவராகத்தான் இருக்க முடியும். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கூட பாட்டிமார்கள் கன்னத்தை தொட்டு வாழ்த்திய போட்டோக்கள் 10க்குள் தான் இருக்கும். ஆனால் இவருக்கு பல 100 இருக்கும். யாரை பார்த்தாலும் கை கொடுப்பார், யார் அழைத்தாலும் வீட்டுக்குள் போவார், தண்ணீர் கொடுங்க என்று வாங்கி குடிப்பார். இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கிறார் என்பதற்கான உதாரணங்கள். திடீரென்று ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகும்போது தலை சுற்றல் வந்து விட்டது அவருக்கு.
மருத்துவமனைக்கு போனார். மருத்துவமனையில் இருக்கும் போதே அதிகாரிகளை அழைத்து பேசினார். கோப்புகளில் கையெழுத்திட்டார். 3 நாள் கழித்து வீட்டுக்கு வந்தார். இன்னும் 3 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் மறுநாளே நலம் காக்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க வந்துவிட்டார். இதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின். அவருக்கு ரெஸ்ட் கிடையாது, மக்களை சந்திப்பதுதான் பெஸ்ட் என்று வாழக்கூடியவர். காலையில் சென்னை, மதியம் தருமபுரி, மாலையில் திருச்சி, மறுநாள் காலையில் கோவை, அன்று மதியமே சேலம், மறுநாள் மதுரை, இப்படி சதா சர்வகாலமும் அவரை பொது வெளியில் பார்க்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் காலையும் மாலையும் பார்க்கலாம். தினந்தோறும் திட்டங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டங்கள். 5 ஆண்டுகளில் உருவாக்கிய திட்டங்களோட பேரை சொல்றதுக்கே 1 மணி நேரமாகும். அவரோட திட்டங்கள் அத்தனையும் புள்ளி விவரங்கள் அல்ல, இதயத்தால் ஆனவை. மகளிர் அனைவருக்கும் கட்டணம் வாங்க மாட்டேன் என்று சொன்னா போக்குவரத்து துறையே நஷ்டமாகிவிடும் என்று அதிகாரிகள் சொன்னார்கள். அந்த நஷ்டத்தை வேற வழியில் ஈடுகட்டுங்க, இதை அறிவியுங்க என்று சொன்னவர் அவர். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் போடுவது நிரந்தரமான செலவாக ஆகிவிடும் என்ற போது அது செலவல்ல, அந்த பையனை வளர்ப்பது முதலீடுதான் என்று சொன்னவர் அவர். மாற்றுத்திறனாளிகளோ திருநங்கைகளோ ஓட் பேங்க் கிடையாது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும் 60 அரசாணைகள் இந்த ஆட்சியில் போடப்பட்டிருக்கின்றன. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கும் தெரு ஓரத்தில் காலங்காலமாக குடியிருந்தவர்களுக்கு அடுக்கு மாடி வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டை போய் பாருங்கள். அதன் திறப்பு விழாவில் அந்த பெண்கள் பேசிய பேச்சு போதும் இவருக்கு கிடைத்த வாழ்நாள் பெருமை அது. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டபோது யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னவர் அவர். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை என்றார். சுருக்கு பையில் 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு நடக்கும்போது தலை நிமிர்ந்து நடந்து போறேன் என்று ஒரு பாட்டி பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சேர்ந்த திட்டங்கள் எந்த ஆட்சியிலும் இல்லை. அதனால்தான் அவர் போகும் இடமெல்லாம் சாறை சாறையாக ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் ஓடி வருகிறார்கள். முக ஸ்டாலின் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாருங்க. 1000 ரூபாய் வரனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க. குடும்ப செலவுக்கு பாத்துக்கிறோம். நம்ம எதுவுமே அவங்களுக்கு கேட்க வேண்டியதில்லை. இப்ப டிஎம்கேக்கு மறுபடியும் நாங்க ஓட்டு போட்டோம்னா 2000 ரூபாய் தரதா சொல்லிக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பா கூட எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டானால் நாங்க மாசம் 2000 ரூபாய் வாங்குவோம். இந்த மாதிரி வேலை கூலி வேலை செய்யறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. போன தடவை அவருக்கு ஓட்டு போடல, இந்த தடவை என் ஓட்டு இவருக்குத்தான் என்று பலரும் பேட்டி கொடுக்கிறது இது போன்ற திட்டங்களால் தான். என் கையில் இருக்கிறது 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை. இதில் ஒரு சில தவிர அனைத்தையும் நிறைவேற்றி காட்டிவிட்டார். இன்னொன்று மிகப்பெரிய தலையணை மாதிரியான புத்தகம். இது இந்த 5 ஆண்டுகளில் அவர் ஒவ்வொரு துறையாக செய்த சாதனைகளுடைய தொகுப்பு. மொத்தம் 911 பக்கம். ஒவ்வொரு துறைக்கும் எந்தெந்த திட்டம் வந்திருக்கிறது என்பதை இதில் பார்க்கலாம். சினிமா கதை வசன புத்தகம் அல்ல, இது அரசாங்கத்தினுடைய ஆவணம். இவை தமிழ்நாடு எல்லா வகையிலும் வளர எதுவெல்லாம் காரணமோ அதுவெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இப்போது நான் காட்டுவது அடுத்த 5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்ய போகிறோம் என்று சொல்லி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவை அனைத்தும் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரியதாக இருக்கும். சொல்லப்பட்ட வாக்குறுதி ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு எப்போதும் அவருக்கு இருக்கும். பிறருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும், உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். அவருக்கு முன்னால் ஒரு டேஷ்போர்டு இருக்கும். ஒவ்வொரு அறிவிப்பும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்பது அதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படி எந்த நேரமும் அதனை கண்காணித்து கொண்டே இருப்பார். மூச்சும் பேச்சும் அரசியலும் மக்களும் தான் என்று இருப்பார் என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் தான் நான் சொன்னது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை விட பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் யாராக இருக்க முடியும்? நெக்ஸ்ட் திமுக தான். திமுக தான் வரணும். திமுக தான் வரணும். நெக்ஸ்ட் டிஎம்கே தான். கண்டிப்பா திமுக தான் சார். நெக்ஸ்ட் டிஎம்கே. திமுக தான் ஆட்சிக்கு வரும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். திமுக தான். டிஎம்கே தான். தலைவர் தான் வரணும். வர வைப்போடாங்க.